குடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம டெல்லி பில்டர் அண்ட் டெவலப்பரோடைய சாய் கியூப்ஸ் எம்பையரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டவர் 1 அந்த பக்கம் இருக்குது. இது டவர் 2. டவர் 1 சோல்ட் ஆகி டவர் 2வும் சோல்ட் ஆகி இந்த பக்கம் உங்களுக்கு டவர் 3 64 ஃப்ளாட்ஸாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இது செங்கல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மெயின் திங், ஆல்மோஸ்ட் 80% தான் கட்டி முடிஞ்சிருக்கு. இப்போவேவும் 50% ஃப்ளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? பேலன்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 30 to 40 வீட்ஸ் தான் இங்கே அவைலபிள் இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து சைட் விசிட் வந்து பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோடைய இந்த வீடியோ இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் யார் யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. குடுவாஞ்சேரியில் இன்னும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்த்துட்டு உள்ளே போனால் நல்லா இருக்கும்ல. குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு ஜிஎஸ்லேருந்து எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டரில் நம்ம வேலம்மாள் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. வாங்க இன்னும் சுவாரஸ்யமான அப்டேட்லாம் சொல்றேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பாத்தீங்களா தெரியும், உங்களுக்கு ஃபுல்லா செங்கல்ல தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரும்பாலும் யாரும் செங்கல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்ல. செங்கலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா லைஃப் லாங் வரும். அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வீட்டுக்குள்ள கிளைமேட்டை கண்ட்ரோலா வச்சிருக்குங்க. டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஒயர்டு கட் செங்கல் தாங்க. சூப்பரா இருக்கு குவாலிட்டிக்கு வேணா பாருங்க. செங்கல் உடையவே இல்லை, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே அஸ்திவாரம், காங்கிரீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றையுமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 2 தலைமுறைக்கு பில்டிங்க்கு சூப்பராகவே இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய நீட் என்னென்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் அதோட லைஃபும் நல்லா இருக்கும். பெரும்பாலும் இது பண்ணுறது இல்லை சில இடங்கள்ல. அதனால மேபி சில அப்பார்ட்மெண்ட்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இந்த ஷைனிங்கில் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். அது மட்டும் இல்லாமல் செங்கல்ல கட்டியிருக்கோம். அஸ்திவாரமும் உங்களுக்கு ரொம்ப லாங்காக போட்டிருக்கோம். இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அப்பார்ட்மெண்ட்னாலே ஸ்டெப்ஸ் இருக்கும், கால்வெளி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இது ஹைட் 1 அடியும் அண்ட் லென்த் 1 அடியும் கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் கால் வலிக்காது. அண்ட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறும் போது கால் வலி சுத்தமாகவே இருக்காதுங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் 3 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 50% மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபேஸிங்லையும் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இது 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. வெளில வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் அண்ட் அது பக்கத்தில் உங்களுக்கு கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயத்துமே பார்த்தீங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சிங்க் வந்துடும். இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு பிளேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம், லெஃப்டில் காமன் பாத்ரூம், இங்கே சிங்க்கு அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இது உங்களுக்கு ரெஸ்ட் ரூமாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிங் சைஸ் கட்டில் போட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செட் பேக் கிட்டத்தட்ட 8 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் விட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த பக்கமும் நான் போய் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பெரிய செட்பேக் பெரும்பாலும் யாரும் விடுறதில்லை. இங்கே உங்களுக்கு வாஷிங் ஏரியா வந்துடுங்க. ஸோ இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா இது ஒரு 3 BHK ஃப்ளாட்டுங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஹால், அது உள்ள அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது உங்களுக்கு காமன் டாய்லெட்டாக இதை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குது. இது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு செகண்ட் பெட்ரூம், ஒரு சின்ன பால்கனி, இங்கே வாஷிங் ஏரியா வச்சு ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாகவே இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடையும் இதுலேயும் ஒரு பால்கனி வச்சு நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம வேலம்மாள் ஸ்கூல். ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இங்கே ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சேர் போட்டு இல்லை ஒரு சின்ன ஊஞ்சல் போட்டாலேயும் உங்களுக்கு அவ்வளோ காத்தோட்டமாக ரிலாக்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வீடு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட், இங்கே ஒரு சிங்க். ஸோ இங்கே உங்களுக்கு கிச்சன், இங்கே ஃப்ரிட்ஜ் ஏரியா. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஆல்மோஸ்ட் மெட்டீரியல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இங்கே பாருங்கள்,
OASIS ஓசிஸ்ல பிராண்டில் தான் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பைப் லைன்ஸ் இது எல்லாமே நான் பார்த்தேன், எல்லாமே ஜாக்வார் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஒன்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமுமே இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு இது 2 தலைமுறை கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட பேசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி வந்து அகலம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கார் வந்து ஈஸியாகவே வெளியில் உள்ள போயிட்டு வர மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வாசக்காலை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே தேக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை. ராம்கோ சூப்பர் கேட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பிர்லா ஒயிட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. காலம் உங்களுக்கு 2 அடிக்கு 1 அடி. அது மட்டும் இல்லாமல் அஸ்திவாரம் உங்களுக்கு 20 அடி ஆழத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பி வந்து ARSல ஹை ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் திங், பாத்ரூமில் WPC வாட்டர் ப்ரூஃப் டோர் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30,000 லிட்டர் அது. அண்ட் மேலே தண்ணிக்கு ஆட்டோ கட் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மினிமலாக 20,000 லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டியில் வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே டேங்காக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி லெவல் கம்மி பண்ண அதுவாகவே ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சிஸ்டமில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒர்க் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க இங்கே வாங்குறவங்க. ஏன் தானே கேட்குறீங்க? ஜோகோ சரியா, இங்கேருந்து 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஸ்ரீராம் கேட்வே சரிங்களா. சரி, இன்னும் நான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹைவே அக்சஸ் இருக்குது. இங்கேருந்து எக்ஸாக்டான ஒரு 10 கிலோமீட்டர் வரும். பட் ஹைவேங்கிறனால ஈஸியாகவும் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பசங்க ஸ்கூல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வீக்கெண்டில் நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இங்கே MVR மாலாக இருக்கட்டும், இல்லை 7 ஸ்க்ரீன் சினிமா மாலாக இருக்கட்டும், இப்படி இன்னும் சொல்ல போனால் கிளம்பாக்கம் பக்கத்தில் 80 ஏக்கரில் பார்க் கொடுத்துருக்காங்களே, அங்கே போய் வாரத்தில் ஒரு நாள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி, பசங்க ஸ்கூலுக்கும் சரி பஞ்சமே இல்லாமல் சூப்பராக அதுவே அமைஞ்சிருக்குங்க. சரி, நான் OMR சைடு அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா GST பக்கம் போனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்கும். நம்ம குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கேருந்து இது ஸ்டேட் ஹைவே ரோடும் கூட. காயரம்பேட்லேருந்து திருப்பூர் வரைக்கும் ரோடு எம்டியாக இருக்கும். அதுவும் 60 அடி ரோடாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஈஸியாகவே நீங்கள் OMRஐ ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து நீங்கள் கோவளம் பீச்சு, இல்லை நீங்கள் பிலாலில் போய் மிட் நைட்டில் டீ குடிக்கிறனாலும் ஜாலியாக போய் குடிச்சிட்டு வந்துடலாங்க. இந்த சைட்டுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஃப்ளாட்டை புக் பண்ணுற அதிர்ஷ்டசாலிக்கு 50% மட்டும்தான் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த 50% அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மொத்தம் 64 வீடு, 64ல் 30 வீடு தான் பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அந்த 30 அதிர்ஷ்டசாலியில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த சைட்டோடைய இன்னும் பெரிய அட்வான்டேஜை டெரஸில் போய் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. நம்ம சாய் எம்பையரோட லொக்கேஷன் அட்வான்டேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க. எக்ஸாக்டாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. குடுவாஞ்சேரி ஜங்ஷனு அங்கேருந்து எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டரில் தான் நம்மளுடைய வேலம்மாள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வேலம்மாள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து 50 மீட்டரில் தான் நம்மளுடைய சாய் எம்பையர் கியூப்ஸோட அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா. இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு ரொம்ப ஃபேமஸான ரோடு சரிங்களா. ஸோ ரீசெண்டாக கிளம்பாக்கம் பஸ் அட்வான்ஸ்லேருந்து இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போகக்கூடிய, அதாவது கடலோர பகுதிக்கு ஊருக்கு எல்லாம் போகக்கூடிய பஸ்ஸு ஃபுல்லாக இங்கே தான் போகணும் அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலவேவும் இந்த ரோட்டை ஸ்டேட் ஹைவே ரோட்டாகவும் மாற்றிருக்காங்க. இன்னும் இதை பற்றி அட்வான்டேஜாக சொல்கிறேன். அங்கே பாருங்கள், வர வழியில் உங்களுக்கு அந்த மலைமேடு சரிங்களா, பயங்கரமாக அடிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வென்டிலேஷனுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. பயங்கர காற்று எப்பவுமே அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். SRM ஸ்கூல் உங்களுக்கு, அதுக்கு அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேங்கரோடைய 450 வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் SAS குயின்ஸ்டவுன் 450 வீடு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட் 1500 வீடு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1500 வீடுமே வந்து சோல்ட் அவுட் ஆகி அங்கே குடித்தனமா வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட வாசலில் தான் இந்த பஸ் ஸ்டாப்பே இருக்குதுங்க. இந்த பஸ்ஸு கரெக்டாக தாம்பரத்துலேருந்து தர்காஸ் போகிறதுக்காண்டி போகக்கூடிய பஸ்ஸு தான் இது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து தாம்பரம் போகணுனாலும் சரி, இல்லை குடுவாஞ்சேரி போகணுனாலும் சரி, இந்த வாசலில் இருந்தேவும் நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய சாய் எம்பையரோட அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் இந்த லொக்கேஷனோட அட்வான்டேஜ் எப்படின்னு.
அது மட்டும் இல்லாமல் இந்த சாய் கியூப்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு டவர் 1 சோல்ட் அவுட் பண்ணி, டவர் 2 சோல்ட் அவுட் பண்ணி, டவர் 3ல 64 வீடு போட்டு அதில் 50% சோல்ட் அவுட் பண்ணி இன்னும் 50% மட்டும்தான் இங்கே அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் இருக்குங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கனவு இல்லத்தை புக் பண்ணுங்க. நான் உங்கள் டாஸ்லிங் அஷ்ரஃப் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.